5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1 இயல் 1 மொழி. இலக்கணம் மரபுச் சொற்களின் கேள்விகள் மற்றும் பதில்கள். மதிப்பீடு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் செய்வது மரபு. யானை பிளிரும், ஆந்தை அலறும் என்பது ஒலிமரபு. புலியின் இளமை பெயர் புலிப்பரல். பூப்பறித்தாள் என்பது வினைமரபு. ஒலிமரபுகளை பொருத்துக. சிங்கம் முழங்கும், அணில் கீச்சிடும், மயில் அகவும், குயில் கூவும், குரங்கு அலப்பும். உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒலிமரபை வட்டமிடுக. மயில் அகவும், கிளி பேசும், குரங்கு அலப்பும், ஆடு கத்தும், குயில் கூவும், யானை பிளிரும். வினைமரபுகளை பொருத்துக. நீர் குடித்தான், முறுக்கு தின்றான், உணவு உண்டான், அம்பு எய்தான், பூ பறித்தாள். ஒலிமரபுச் சொற்களை எழுதுக. பூனை சீரும், எலி கீச்சிடும், சேவல் கூவும், காகம் கரையும், நாய் குரைக்கும், வண்டு முரலும். வினாக்களுக்கு விடையளிக்க. மரபு என்றால் என்ன? விடை: நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபுச் சொற்கள் இடம்பெற்றுள்ளன? பாடப்பகுதியில் ஒலிமரபு, இளமைப்பெயர் மரபு, வினைமரபு, உறுப்புப்பெயர் மரபு, இருப்பிட மரபுச் சொற்கள் என 5 வகையான மரபுச் சொற்கள் இடம்பெற்றுள்ளன. ஒலிமரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக. விடை: குயில் கூவும், மயில் அகவும், நாய் குரைக்கும், ஆடு கத்தும். மொழியை ஆள்வோம். சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நல்லறிவு. திருக்குறளை படித்தால் நல்லறிவு பெறுவார்கள். தென்னை மரம். தென்னை மரம் முழுமையாக செழுமை நிறைந்ததாகவே காணப்படுகின்றது. கவியரங்கம். கவியரங்கில் நான் கவிதை வாசித்தேன். நன்றி. இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கீழ்காணும் சொற்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மேரு ஆடினாள், ஈ பறந்தது, புலி விரும்பியது, பாட்டி தும்மினார், குழந்தை சிரித்தது, பூனை தூங்கியது. குழந்தை என்ன செய்தது? குழந்தை சிரித்தது. மேரி என்ன செய்தாள்? மேரி ஆடினாள். பாட்டி என்ன செய்தார்? பாட்டி தும்மினார். எது பறந்தது? ஈ பறந்தது. தூங்கியது எது? பூனை தூங்கியது. புலி என்ன செய்தது? புலி உறுமியது. தமிழ் என்னும் சொல்லின் பொருள் யாது? விடை: தமிழ் என்னும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். உறவினர் என்னும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக. கேளீர். தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன? தமிழ் மொழியில் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 இலக்கண பிரிவுகள் உள்ளன. தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது? யாதும் ஊரே யாவரும் கேளீர். பிரித்து எழுதுக. தமிழ் இலக்கணம். தமிழ் + இலக்கணம். எடுத்துக்காட்டில் உள்ளது போல் மாற்றி எழுதுக. ஹேண்ட்ரைட்டிங் காம்படிஷன் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது. கையெழுத்து போட்டியில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது. முதல் பாட வேளை தமிழ் வகுப்பு நடந்தது. நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் ஓவிய ஏட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். பொருத்தமான சொற்களை பாடலை நிறைவு செய்க. பொறுமை உடையவன் மாணவன். கல்வி கற்பவன் மாணவன். பயிற்சி பெறுபவன் மாணவன். உண்மை பேசுபவன் மாணவன். பொறாமை அற்றவன் மாணவன். கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன். முயற்சி செய்பவன் மாணவன். ஊக்கம் கொள்பவன் மாணவன். மொழியோடு விளையாடுக. பாரதிதாசனின் பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. பனிமலர், பாகிடை, நனிப்பசு, குளிரில நீர், களையிடை, கனியிடை. கீழ்வரும் குறுக்கெழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடி. கீழிருந்து மேல். தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். பாரதியார். புதுவையில் தோன்றிய புதுமைப் பாவலர் பாரதிதாசன். மேலிருந்து கீழ். பாரதிதாசனின் தந்தை பெயர் கனகசபை. பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். இடமிருந்து வலம். உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர். உலகின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ்.
தமிழ் என்னும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை. குறிப்புகளைக் கொண்டு விடையைக் கண்டுபிடிக்க. உருண்டோடும் பெரிய தேரைக் காப்பது அதன் சிறிய அச்சாணி. இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது காந்தம். அம்மா வேறு சொல் அன்னை. ஆத்திச்சூடி எழுதிய பெண்பாற் புலவர் ஔவையார். எதிர்ச்சொல் தருக. மேடு பள்ளம். காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு பகிர்ந்து உண்ணும். உன் விடைகளின் 3வது எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும். சாதனையாளர். சாதனையாளர். சொல்லில் இருந்து புதிய சொற்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு: காஞ்சிபுரம். காஞ்சி புரம் காசி காரம் சிரம். புதுக்கவிதை நெல்லிக்கனி கற்குவியல். புதுக்கவிதை. புது புவி கவி கவிதை புதை தை. நெல்லிக்கனி. நெல் நெல்லி கனி கல் களி. கற்குவியல். கயல் கவி கல் குவியல் குவி வில். சொற்களைக் கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. அகிலா பாடம் படித்தாள். நான் பாடம் படித்தேன். அகிலா வீட்டிற்குச் சென்றாள். நான் வீட்டிற்குச் சென்றேன். அகிலா பள்ளிக்கு வந்தாள்.